அகதா கிறிஸ்டியின் அந்த புதையல் எங்கே? அத்தியாயம் 30. ஆண்டனி புது வேலையை ஏற்றுக்கொள்கிறார். நீங்க போய்கிட்டே இருங்களேன் ஜென்டில்மேன், சில நிமிஷங்கள்ல நான் வரேன் என்றார் ஆண்டனி. அனைவரும் ஒருவர் பின் ஒருவராய் வெளியேறும் வரை காத்திருந்த அவர் பிறகு சுவரில் படம் ஒன்றினை பரீட்சித்தபடி நின்று கொண்டிருந்த பேட்டில் பக்கமாய் போனார். பேட்டில், என்னை என்னவோ கேட்க நினைக்கிறீங்க இல்லையா? வெல், ஆமாம் சார். ஆனால் அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. சாதுரியம் அதிகம் செறிந்த ஒரு ஆளாதான் இந்த கூட்டத்தில் உங்களை நான் தனித்து குறித்து வச்சிருந்தேன். இறந்து போன பெண்மணி குயின் வராகான்னு நான் எடுத்துக்கிறேன், சரிதானே? வெகு சரி பேட்டில். இது மூடி மறைக்கப்பட்டு விடணும்னு நினைக்கிறேன். இதுக்கு நீங்கள் மிஸ்டர் லோமக்ஸை தாராளமாக நம்பலாம். யாருக்கும் இது எப்பவும் தெரிய வராது. இங்கேயே பலருக்கும் இது தெரிஞ்சிருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக வெளியே கசியவே செய்யாது. இதைதானா நீங்கள் என்கிட்ட கேட்க நினைத்தது? நோ சார், இது வெறும் ஆரம்பம். நான் அதிகபட்ச உரிமை எடுப்பதா நீங்கள் நினைக்கலனா கேட்கிறேன். எது உங்களுடைய நிஜ பெயரையே உதறிவிடும்படி செஞ்சது? நீங்க எது வேணும்னாலும் கேட்கலாம் சார், நான் சொல்வேன். பரிசுத்தமான சில இலக்குகளுக்காகத்தான் நான் என்னையே கொன்னுக்கிட்டேன் பேட்டில். என் தாயார் ஆங்கிலேயர். நான் இங்கிலாந்துல தான் கல்வி கற்பிக்கப்பட்டேன். எர்சோஸ்லோவாக்கியாவை விட இங்கிலாந்து மேலதான் எனக்கு ஈர்ப்பு அதிகம். சின்ன பிள்ளையா இருந்தபோது எனக்கு ஜனநாயக ஏற்பாட்டின் மீது அதிக நம்பிக்கை விளைந்திருந்தது. அனைவரும் ஒன்றே என்னும் சகோதரத்துவம், அப்பழுக்கற்ற உயர் லட்சியங்கள் மீதான நம்பிக்கை, ராஜா இளவரசர் போன்ற ஏற்பாட்டை நான் நம்பல. ஓ, அதுக்கப்புறம்? சாதுரியமாய் கேட்டார் பேட்டில். ஓ, அதுக்கப்புறம் நான் உலகம் பூரா சுற்றினேன். சமத்துவமே எங்கும் இல்லை. இப்போவும் கூட எனக்கு ஜனநாயகத்தின் மீதுதான் நம்பிக்கை என்பதை குறிச்சுக்குங்க. ஆனா இதை ஜனநாயகத்தை நீங்க மக்கள் மீது திணிக்க வேண்டியிருக்கும். வாயில போட்டு குச்சியால குத்தி தொண்டைக்குள்ள செலுத்துவதை போல. ஆண்கள் சகோதரர்களாக இருக்க விரும்பவில்லை. பிறகாவது என்றாவது ஒரு நாள் இப்படி ஒரு உயர்நிலை உருவாகலாம். ஆனா இப்போதைக்கு அப்படி யாருமே இல்லை. சகோதரத்துவம் என்னும் வார்த்தையின் மீதான என் நம்பிக்கை போன வாரம் நான் லண்டன்ல வந்து இறங்கிய உடனேயே மடிஞ்சு போயிடுச்சு. ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின்ல ஏறும் மற்றவர்களுக்கு வழிவிடாம அப்படியே கல் போல நின்னுக்கிட்டு இருப்பவர்களை பார்த்தவுடனேயே, அந்த குரூர குணத்தினை கண்டவுடனேயே எனக்கு இப்படிப்பட்ட அவநம்பிக்கை உருவாகிடுச்சு. கெஞ்சி கூத்தாடி யாரையும் ஒரே இரவுல தேவதைகளாக ஆக்கிட முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு சட்டம் வேணும். வாழ்க்கை சக்கர சுழற்சியில ஒருத்தருக்கு ஒருத்தர் நாகரிகமா நடந்து கொள்ளும் உயர் ஸ்தானத்தை உருவாக்க அப்படிப்பட்ட நடத்தைகளை திணிக்கும் சட்டம் வேணும். ஒருத்தருக்கொருத்தர் சகோதரர் என்னும் எண்ணத்துல எனக்கு அசையா நம்பிக்கை உண்டு. ஆனா அது இன்னமும் முளைக்க கூட இல்லை. இன்னும் 10,000 வருடங்கள் கூட பிடிக்கலாம். இதுல பொறுமை இழப்பதுல அர்த்தம் கிடையாது. மாற்றம் என்பது மிக மெதுவான ஓர் இயக்கம். உங்களுடைய இந்த பார்வையின் உள்ளே நான் ஈர்க்கப்பட்டேன் என்று கண்ணடித்தபடி சொன்னார் பேட்டில். நான் சொல்வதில் உங்களுக்கு சங்கடம் இல்லைனா நீங்க நிச்சயமா ஒரு சிறப்பான ராஜாவாக அங்கே பரிமளிக்கலாம். தேங்க்யூ பேட்டில் என்றார் அவர் ஒரு பெரும் மூச்சுடன். இதுல நீங்க பெரிய சந்தோஷம் அடைவது போல தெரியலையே. ஓ, எனக்கு தெரியல. எனக்கு இது ஒரு கூத்தாதான் இருக்க போகுது.
இது ஒருத்தனை தினசரி நடவடிக்கைகள் என்னும் ஒரு வட்டத்துக்குள்ள கட்டி போடுது. எனக்கு பிடிக்காதது இது. ஆனா இதை நீங்க உங்க கடமைன்னு எடுத்துக்கிட்டாகணும் சார். ஹோ கடவுளே, நோ, கடமையை நிறைவேற்ற எப்போதுமே ஒரு பொண்ணு தான் தேவை, எப்போதுமே. ம் ஆ சொல்லுங்க பேட்டில், நீங்க எப்பவாவது காதலில் விழுந்ததுண்டா? நான் திருமதி பேட்டிலுடன் மிகுந்த நெருக்கம் கொண்டவன் ஆண்டனி. திருமதி பேட்டிலுடன்? ஓ, அது அதை கேட்கலண்ணா. இந்த விஷயமே வேற. அதாவது, எஸ்கியூஸ் மீ ஆண்டனி, உங்களோட அந்த ஆள் ஜன்னலுக்கு வெளியே நின்றுக்கிட்டு இருக்கான். போரிஸ்? அவன் அப்படிதான். அவன் ஒரு ஆச்சரியமான ஆள். போராட்டத்தில் பிஸ்டல் வெடிச்சு அந்த பொம்பளை செத்துட்டது ஒரு வகையில் நல்லதா போச்சு. இல்லைன்னா போரிஸ் அவளோட கழுத்தை திருகி கொன்னுட்டு அவ விதி இதுதான்னு அறிவிச்சிருப்பான். நீங்களும் அவனை தூக்கில் தொங்க போட்டிருப்பீங்க. ஒப்லோவிச் பரம்பரையின் மீதான அவனுடைய அர்ப்பணிப்பு குறிப்பிட வேண்டிய ஒன்று. இதுல விசித்திரமான ஒன்று என்னன்னா, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே மைக்கேல் காலமான உடனே தன்னை என்னுடன் சேர்த்துக்கிட்டான் அவன். எஸ், இது விசித்திரம்தான். உள்ளுணர்வு என்றார் பேட்டில், நாயை போல. எனக்குள்ளும் ஓர் அசிங்கமான உள்ளுணர்வு அப்போது இருந்தது. நான் யார்னு ஏதாவது உங்களுக்கு காட்டி கொடுத்துடுமோன்னு என்ற ஆண்டனி புன்னகைத்தபடி, அவனுக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு வந்துடுறேன் என்றார். ஆண்டனி கம்பிகளற்ற பிரெஞ்சு ஜன்னலின் வழியே டெரஸுக்கு வெளியேறினார். தனியாய் விடப்பட்ட பேட்டில் போன அவரையே பார்த்திருந்துவிட்டு பிறகு சுவரின் படத்தை பார்த்தார். அவர் செய்வார் என்றார். வெளியே போரிஸ் தான் வந்ததை விலக்கிக் கொண்டிருந்தான். மாஸ்டர் என்ற அவன் டெரஸில் வழி பண்ணி கொண்டு மெல்ல நடந்தான் ஆண்டனியோடு. எதை காட்டப் போறான் என்று தேடுதலோடு தொடர்ந்து கொண்டிருந்தார் ஆண்டனி. தற்சமயம் நின்றுவிட்ட போரிஸ் சுட்டு விரலை நீட்டி சுட்டி காட்டினான். எங்கும் நிலவொளி. இவர்களுக்கு முன்னால் பாறைகளால் ஆன சில இருக்கைகள், அவற்றில் இரு உருவங்கள். அவற்றை நோக்கி ஆண்டனி முன்னுக்கு செல்ல இருட்டில் கரைந்தான் போரிஸ். ஒன்று விர்ஜீனியா. அந்த மற்றொரு உருவம் ஹலோ ஜோ என்றது. மிக பரிச்சயமான குரல். இது உன்னோட கிரேட் கேர்ள், ஹா ஜிம்மி மேக்ராத், அலறிவிட்டார் ஆண்டனி. வாண்டர்ஃபுல் வாண்டர்ஃபுல் ஜிம்மி, எந்த அதிர்ஷ்ட கொம்பை பிடிச்சுக்கிட்டு நீ இங்கே வந்து? வாவ், என்கிட்ட அந்த வாழ்க்கை பிரதி இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு வந்தானுங்க. இல்லைன்னா அன்னைக்கு ராத்திரியே ஒரு கத்தி குத்து எனக்கு. உடனேயே நான் உனக்கு கொடுத்துள்ள பணி மிக ஆபத்தானதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். உடனடியாக அடுத்த கப்பலை பிடிச்சுக்கிட்டு வந்துட்டேன். என்ன நல்ல மனசு பார்த்தீங்களா என்றார் விர்ஜீனியா. ஜிம்மியின் கையை பிழிவது போல குலுக்கினார். இப்படி ஒரு நல்லவர் இவர்னு ஏன் நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை? நீங்கள் ஜிம்மி, நீங்கள் ஒரு பெர்ஃபெக்ட் டியர். புன்னகைத்து கொண்ட ஜிம்மி, உன்னை பற்றிய செய்தியை நான் துருவிக்கிட்டிருந்த போதுதான் மேடமை பார்க்கும்படி ஆனது என்ற அவர், ஆகா, எல்லாம் கூத்தும் சுபமா முடிஞ்சாச்சு, நான் பண்ண எதுவுமே இதில் கிடையாது இல்லையா என்றார். இருக்கு என்றார் ஆண்டனி. ஒரு நிமிஷம். இருட்டில் வீட்டுக்குள் தாவி மறைந்தார். சில நிமிடங்களில் தாள்கள் அடங்கிய ஒரு பாக்கெட்டை கொண்டு வந்து ஜிம்மியின் கரங்களில் ஒப்படைத்தார். இப்படியே வீட்டை சுற்றிக்கிட்டு போனா கேரேஜ் வரும், அங்கே கார் இருக்கு, எடுத்துக்கிட்டு 17 சதுக்கம் என்னும் முகவரிக்கு போகணும். இதுதான் பால்டர்சனுடைய பிரத்யேக முகவரி. இதை தருவதற்காக அவர் உங்களுக்கு 1000 பவுண்டுகள் தருவார். வாட்? வாழ்க்கை சரிதமா இது? அது எரிச்சாச்சுன்னு கேள்விப்பட்டேன். என்னன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க என்று அதிகாரமாய் கேட்டார் ஆண்டனி.
என்கிட்ட ஒருத்தன் வந்து கட்டுக்கதை ஒன்றை அவிழ்த்து விடுவான், அதை நான் நம்பிக்கிட்டு இருப்பேன்னு நினச்சிங்க. உடனேயே நான் பப்ளிஷருக்கு ஃபோன் போட்டேன். எனக்கு வந்த ஃபோன் கால் ஒரு பொய் அழைப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கேத்தாற் போல இயங்கினேன். எனக்கு அறிவுறுத்தப்பட்டபடி ஒரு பொய்யான பாக்கெட்டை பண்ணினேன், தந்தேன். என் கையை விட்டு உண்மையான வாழ்க்கை சரிதம் போகவே இல்லை. என்ன ஆளுப்பா நீ என்றார் ஜிம்மியும். ஓ ஆண்டனி என இப்பக்கம் கத்திவிட்டார் விர்ஜினியா. அதை நீங்க பப்ளிஷாக விட போறீங்களா? அதை தவிர்க்க முடியாது என. அதற்காக கவலைப்பட வேண்டாம். துளி சுவாரஸ்யமும் இல்லாத எழுத்தது. ஸ்டைல் பீச்சின் எழுத்து அப்படி. கீழே உட்கார்ந்ததை 4 பக்கத்துக்கு இழுத்திருக்கிறார். முழுக்க படித்தேன். அதில் யாரும் குற்றம் சொல்லும் படலை. எந்த ரகசியங்களும் கொஞ்சமும் வெளியாகலை. சொல்லப்போனால் அதில் இத்தனை நாளாக உலகமே பயந்தது போல ஒன்றுமே இல்லை. அங்கு சிறு அமைதி நிலவியது. ஆண்டனி தான் சிரமப்பட்டு அதனை உடைத்தார். நான் இப்போ ஒரு உண்மையை உன்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கு விர்ஜினியா. ஓ காட், ஒன்றும் வேணாம். என்னை கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னாடி உனக்கு இருந்த பெண் தொடர்புகள் பற்றியெல்லாம் எனக்கு தெரிய வேண்டாம், அவசியமே இல்லை. சிரித்து விட்டார் ஆண்டனி. எனக்கு இருந்த பெண் தொடர்பு பற்றி ஜிம்மி கிட்ட கேளு. ஒரே சமயத்தில் 15 பொண்கள். எஸ், சொத்தை, அத்தனையும் படு சொத்தை. டூருக்கு வந்ததுகளை சொல்றேன், கண்ணடித்தார் ஜிம்மி. அப்பொழுது ஆண்டனி, நான் என்னோட நிஜ பெயரை உனக்கு சொல்லிடணும்னு விரும்புகிறேன் என்றார் விர்ஜினியாவிடம். என பொய்யாய் அலறிய விர்ஜினியா, சார்ஜுக்கு வச்சுக்கிற கோலிக்கண்ணன் போன்ற பேரெல்லாம் கிடையாதே என்றார். திருமதி கோலிக்கண்ணன்னு என்னை கூப்பிட்டாலே அது நல்லா இருக்காது ஆண்டனி. கவனிச்சுக்கோ, என் பெயர் எர்சோஸ்லோவாக்கியாவின் பிரின்ஸ் நிக்கோலஸ் ஓப்லோவிச். ஹோ ஆண்டனி, கத்திவிட்டார் விர்ஜினியா. என்ன ஆச்சரியம்! அப்படிப்பட்ட உங்களை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஓ, மேற்கொண்டு? எர்சோஸ்லோவாக்கியா போவோம், ராஜா ராணியா இருப்போம். அங்கே ராஜா காலம் 4 வருஷம் என்பது ஜிம்மி தரும் தகவல். போதுமா? லவ் பண்ணிக்கிட்டே இருங்க என்ற ஜிம்மி இருட்டில் மறைந்தார். சற்று நேரத்தில் கார் புறப்படும் ஓசை கேட்டது. ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து ஜிம்மியை விரட்டிடணும்னு நினைச்சேன் என்றார் ஆண்டனி. கல்யாணம் ஆச்சு, ஆனா ஒரு நிமிஷம் தனியா உன் கூட நான் இருக்கல. நாம சேர்ந்து உழைப்போம் என்றார் விர்ஜீனியா வானத்தை பார்த்தபடி. கொலை செய்பவர்களை கொலை செய்யாதன்னு போதிப்போம், கொள்ளையர்களை கொள்ளை அடிக்கக்கூடாதுன்னு மாற்றுவோம். இப்படிப்பட்ட பரிசுத்தமான கொள்கைகளை கேட்க எனக்கு ஆனந்தமா இருக்கு என்றார் ஆண்டனி. நீங்க ராஜாவாக மகத்தான முறையில் இயங்குவீங்க. ராஜா விசுவாசம் அது உங்க ரத்தத்திலேயே இருக்கு. நாடே திருந்தும், சுபிட்சமாகும். எஸ். அப்படியே விர்ஜினியாவை ஆண்டனி அள்ளிக்கொண்டார். விழி மடல்கள், மணக்கும் பிரவுன் நிற கூந்தல்கள், இதழ்கள் என சுபம்.